அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு இப்போ ஒரு ரொம்பவே விசித்திரமான கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எப்போ வேணாலும் போர் வெடிக்கலான்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையில அங்கே என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக போகுதா இல்ல குறைய போகுதா? ஏன்னா ரெண்டுத்துக்குமான அறிகுறிகளும் ஒரே நேரத்துல தெரியுது. இது எப்படி சாத்தியம்? இந்த ரெண்டு வெவ்வேறான நிலைமைகளையும் நாம இப்போ அலசி ஆராய போறோம். சரி, நாம இந்த விஷயத்த எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் போருக்கான அறிகுறிகள் என்னென்ன, அதே சமயம் அமைதிக்கான முயற்சிகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட கடைசியா எல்லாத்தையும் மாத்தக்கூடிய அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி பத்தி பேசலாம். இப்போ இந்த மோதல் தொடங்கி 5 வாரம் ஆகிடுச்சு. கடந்த 24 மணி நேரத்துல பெரிய அளவுல எதுவும் நடக்கலன்னாலும் நிலைமை ரொம்பவே பதற்றமா தான் இருக்கு. ஒரு சின்ன டீ பொறி பட்டா கூட பெரிய பிரச்சனை ஆகுற அளவுக்கு சூழல் இருக்கு. சொல்லப்போனா பெரிய அளவுல ஒரு தாக்குதலோ சம்பவமோ நடக்கல. ஆனா அந்த பதற்றம் மட்டும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாத ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது. எப்ப வேணும்னாலும் எதுவும் நடக்கலாம். சரி, இப்போ இந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது அந்த பிராந்தியத்தை ஒரு பெரிய போரை நோக்கி தள்ளுற ராணுவ நடவடிக்கைகள் என்னென்ன, நிலைமை எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு பாப்போம். ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஈரானோட ஆதரவு பெற்ற குழுக்கள் குவைத், சவுதி அரேபியால தாக்குதல் நடத்துறாங்க. அதே நேரம் ஏமனோட ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் இப்போ இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி நேரடியாவே இந்த சண்டையில குதிச்சிட்டாங்க. இதுல இருந்தே பிரச்சனை எந்த அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி அமெரிக்கா கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமான வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கு. இதனால அமெரிக்கா தரை வழியா படையெடுக்க போகுதோங்கிற பயம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க படைகளோட இந்த நகர்வுக்கு பதிலடியா ஈரான் ரொம்பவே கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தரை வழியா உள்ளே வந்தா மோசமான விளைவுகள் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு மத்தியில ஜனாதிபதி ட்ரம்போட இந்த வார்த்தைகள் நிலைமையை இன்னும் சிக்கலாக்குது. ஈரானோட எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவோன்னு சொல்றது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய போருக்கு வழிவகுத்துடுங்கிற அபாயத்தை ரொம்பவே அதிகரிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு பக்கம் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அமைதிக்கான கதவை திறக்கிறதுக்கும் சில முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வாங்க அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது திரைக்கு பின்னால நிறைய விஷயங்கள் நடக்குது. பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய முயற்சி பண்றாங்க. அமெரிக்காவோட திட்டத்தை பரிசீலனை செய்யறதா ஈரான் கூட சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவுல ஜனாதிபதி ட்ரம்பும் பெரிய தாக்குதல்களுக்கான தடைய 2 தடவை நீட்டிச்சிருக்காரு. ஒரு பக்கம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றது ஒரு நம்பிக்கையான துணியை உருவாக்குது. சரி, ஒரு பக்கம் ராணுவ நடவடிக்கை, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை. அப்புறம் ஏன் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல? அதுக்கு காரணம் 2 தரப்போட கோரிக்கைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளிதான். இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே புரியும். அமெரிக்கா ஈரான அணு ஆயுத திட்டம், ஏவுகணை திட்டம்னு எல்லாத்தையும் கைவிடச் சொல்லுது. ஆனா ஈரானோ முதல்ல எல்லா தாக்குதல்களையும் நிறுத்துங்க, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடு கொடுங்க, அதுக்கப்புறம்தான் மத்ததெல்லாம்னு சொல்லுது. அமெரிக்காவோட இந்த திட்டத்தை ஈரான் வெளிப்படையாவே நிராகரிச்சிருக்கு. இது ஒரு தரப்பானது, இதுல எந்த நியாயமும் இல்லைன்னு அவங்க கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இதுல இருந்தே 2 நாட்டுக்கும் இடையிலான அவநம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த போர் அமைதி இழுபறி நிலைமை ஒரே ஒரு முக்கியமான தேதியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு தேதி ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மாத்தி எழுதலாம். ஆமாம், ஜனாதிபதி ட்ரம்ப் பெரிய தாக்குதல்களுக்கான தடையை நீட்டிச்சதால இப்போ பேச்சுவார்த்தைக்கும் சரி போருக்கும் சரி ஒரு முக்கியமான காலக்கெடு உருவாகியிருக்கு. நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய தேதி இதுதான், ஏப்ரல் 6. அன்னைக்கு ஏதாவது ஒரு தரப்பு விட்டு கொடுக்கலாம், இல்லனா ஈரானோட எரிசக்தி மையங்கள் மேல ஒரு பெரிய தாக்குதல் தொடங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. உலக கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயரும். இந்தியா தன்னோட எண்ணெய் தேவைக்கு பெரும்பாலும் இறக்குமதியை தான் நம்பியிருக்கு. அதனால மத்திய கிழக்குல பிரச்சனைனா இங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறும், பணவீக்கம் அதிகமாகும். இது இந்திய பங்குச்சந்தையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ வரப்போற ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு சமாதானத்தை கொண்டு வருமா இல்ல ஒரு பெரிய போரை தூண்டி விடுமா? மத்திய கிழக்கோட எதிர்காலம் மட்டுமில்ல, உலக பொருளாதாரத்தோட எதிர்காலமும் இந்த ஒரு தேதியை சுற்றிதான் இப்போ சுழஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.